அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த ஆண்டு 2025 ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் பிளேலிஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் 2024ன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஜனவரி 1, 2024 டிசம்பர் 31, 2024 வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் யானைக்கால் நோய் எந்த ஆண்டுக்குள் ஒழிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது அப்படின்றாங்க. 2027 இந்த யானைக்கால் நோயை ஒழிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. புதுடெல்லியின் தற்போது முதலமைச்சர் யார்? ஸோ டெல்லிக்கு இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்தது, கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்கு. பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் சில இஷ்யூனால் வந்து ஒருத்தங்களை, அதாவது யாருன்னா அதிசின்னு சொல்லுவாங்க, அவங்களும் முதலமைச்சராக போட்டிருந்தார். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்ததுனால பிஜேபி வெற்றி பெற்று ஆம் ஆத்மி வந்து தோல்வியுற்றிருக்கு. ஸோ இப்போ பிஜேபி சார்பாக யார் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரேகா குப்தா. ஸோ இவங்க தான் வந்து இப்போ வந்து புதுடெல்லியோட முதலமைச்சர். ஓகேங்களா? சரி, முதல்வர் மருந்தகம் தொடங்கி வைத்தவர் யாருன்றாங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி வந்து திறந்து வச்சுருக்காங்க. தமிழகம் முழுவதும் ஒரு 1000 கடைகள் சமயத்துக்கு வந்து திறக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆர்பிஎன் தற்போது ரெப்போ விகிதம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து ரெப்போ விகிதம் வந்து மாறாமல் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 6.25% வந்து ரெப்போ விகிதம் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 6.50 வந்து ரெப்போ விகிதம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 6.25 வந்து பண்ணியிருக்காங்க. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எதுன்றாங்க. இது வெளியேறியன்னு வரணும், ரைட்டா? வெளியேறிய நாடு அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜோ பைடன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக வந்து அதிபராக வந்து பதவி ஏற்றுட்டுருக்காரு இல்லையா? ஸோ இவர் பதவி ஏற்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடுமையாக வந்து பின்பற்றிட்டு இருக்காரு. நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மனித உரிமைகள் ஆணையத்திலேருந்து வெளியேறது, WHO உலக சுகாதார மையத்திலேருந்து வெளியேறது, இது மாதிரி வந்து அதெல்லாம் வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது. வேறு சில நாட்டுக்கெல்லாம் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு சாதகமாக பண்ணிகிட்ருக்காங்க, சரியில்லை, நாங்கள் வந்து நிதி கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து அமெரிக்கா வந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி WHOலேருந்து அமெரிக்கா வந்து வெளியேறிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஐநா இருக்கு இல்லையா, அதுலேருந்துமே பார்த்திங்கன்னா வெளியேறாங்க. ஒவ்வொன்றா வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்து வெளியேறிட்டுருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஐநா மனித உரிமை ஆணையத்திலேருந்து வெளியேறியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நிதி ஆயோக்கின் நிதி வள குறியீடு 2025 முதலிடம் பெற்ற மாநிலம் எதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா. விஜய் துர்க்கோட்டை இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வில்லியம் கோட்டைன்னு சொல்லியிருந்தோம். வில்லியம் கோட்டை, அதாவது பேரை மாற்றிட்டாங்க, விஜய் துர்க்கோட்டைன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அது வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்த வில்லியம் கோட்டை தான் இப்போ பேரை மாற்றிட்டாங்க, விஜய் துர்க்கோட்டைன்னு. ஓகேங்களா? எகுவரின் இராணுவ கூட்டுப்பயிற்சி, எகுவரின் ஒரு பேர் இருக்குது, இராணுவ கூட்டுப்பயிற்சிக்கு ஒரு பேர். இந்திய எந்த நாட்டோட இணைந்து மேற்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எகுவரின்றது பார்த்தீங்கன்னா மாலத்தீவு நாட்டோட சேர்ந்து நம்ம இராணுவ கூட்டுப்பயிற்சி மேற்கொண்டோம், அதுக்கு பேர் தான் அது. ஓகேங்களா? அடுத்தது கலைஞர் கருவூலம் என்ற இணைய பக்கம் வெப்சைட் தொடங்கி வைத்தவர் யாருன்றாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. சமீபத்திய அகழ்வாய்வில் எலும்பு முனை கருவி கண்டெடுத்த பொற்பனைக்கோட்டை அகழ்வாய்வு மையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றாங்க. பொற்பனைக்கோட்டை அப்படின்றது ஒரு அகழ்வாய்வு தளம், ரைட்டா? தமிழகம் முழுவதும் நிறைய இடத்துல வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பொற்பனைக்கோட்டைன்றது ஒரு இடம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முனை கருவிகள் வந்து கண்டெடுத்துருக்காங்க ரீசெண்டாக. அது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. அதேமாதிரி வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு மையம் ஒன்று இருக்குல்ல, அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்றாங்க. இங்கே 3ஆம் கோட்டை அகழ்வாய்வு வந்து நடைபெறுது. இந்த வெம்பக்கோட்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேண்ணா? விருதுநகர் மாவட்டத்தில் அது இருக்குது. 67வது கிராமி விருது பெற்ற கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் என்பவர் டேஷன் போட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு இந்தி வம்சாவளி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் வந்து கிராமி விருது இசைக்காக கொடுப்பாங்க இல்லையா, அந்த விருது வந்து வாங்கியிருக்காரு.
உலக புற்றுநோய் எதிர்ப்பு தினம் அல்லது விழிப்புணர்வு தினம் எப்படின்னாலும் வச்சுக்கோங்க. உலக புற்றுநோய் தினம், கேன்சர் டேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து அனுசரிக்கிறாங்க. 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்றாங்க. உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய தற்சமயம் டி குகேஷ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போட்டி போட்டு பிரக்யானந்தா வந்து ஜெயிச்சிருக்காரு. 2 பேருமே நம்ம தமிழகம் தான். ஸோ யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் நமக்கு வந்து பெருமை தான். பட் இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு உள்ள போட்டி வச்சு பிரக்யானந்தா வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. டி குகேஷும் தலைத்தவரால் அவர் உலக சாம்பியனாக இருக்கார். இந்த மேக்னஸ் கார்ல்சன் இருக்கு இல்லையா, அவர் தான் இதுக்கு முன்னாடி உலக சாம்பியன் வந்து அவரை தோக்கடிச்சு தான் டி குகேஷ் வந்து உலக சாம்பியனாக வந்தார். ரைட்டாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் தற்போது உள்ள ராம்சார் ஈரநில சதுப்பு நிலங்கள் சொல்லுவோம்ல, அது வந்து எத்தனை இருக்குது, இப்போ பிப்ரவரி நிலவரப்படி எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பிப்ரவரி நிலவரப்படி 89 தான் சொல்கிறாங்க. இது அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ் மாறுபடும். இப்போ இன்றைக்கி 89 இருக்கும், ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு 92வாங்க. அப்பப்போ புதுசாக வந்து அந்த ஈரநிலங்களை அறிவித்து அது ஆட் ஆகும் பொழுது இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நானே கூட ஒரு 80, 82, 84, 70 கூட சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்றதுனால அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது புதுசாக ஆட் பண்ணுறாங்களா, புதுசாக வந்து சேர்த்துறாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதேமாதிரி ராம்சார் நிலங்கள் அதிகமாக ராம்சார் நிலங்கள் வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா தற்சமயத்துக்கு வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் கூட மாறலாம். ஏன்னா வேறு ஏதாவது மாநிலத்தில் வந்து 2-3 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்கன்னா அது நம்ம பின்னாடி போயிடுவோம். ஸோ அதுவும் வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே தமிழ்நாடே ஃபஸ்ட் இடத்துல இருக்காது. புரியுதுங்களா. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 89. ஓகேங்களா. பாரத சாரணர் மற்றும் பாரத சாரணியர் இயக்க வைர விழா எங்கே நடந்ததுன்றாங்க. இது வந்து திருச்சியில் நடந்தது. முதலமைச்சர் போயிருந்தார். ஓகேங்களா. திருச்சி. சமீபத்தில் பதவியேற்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சோம், ஞானேஷ்குமார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமார். இதுக்கு முன்னாடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். ஓகேங்களா. சரி, இந்திய கடலோர காவல்படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்திய கடலோர காவல் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1. தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்றாங்க. சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா வந்து தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வந்து பிடிக்குது. தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பிப்ரவரி 10. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் ஏஐன்னு சொல்லுவோம்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எதுன்றாங்க. ஸோ தொடங்கப்பட்டுள்ளன்னு போட்டிருக்காங்க. தொடங்கப்பட போகுது, நிறுவ போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து அமைக்க போகிறாங்க. மகாராஷ்டிராவில் ஏஐ யூனிவர்சிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க மகாராஷ்டிரா. உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வகிக்கக்கூடிய இடம் எது அப்படின்றாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12வது இடத்துல இருக்கிறோம். 12வது இடத்துல நாம் இருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எது இருக்குன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஸோ உலகில் ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னா அமெரிக்கா நினச்சா 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா, 2 நாடுகள் சண்டை போடுதுன்னா ஒன்று நிறுத்துவாங்க, இல்லைனா தூண்டி விட்டு அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ அவங்க சொன்னால் கேட்பாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து சண்டை போடுறது இல்லையா, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டா, அதை வந்து அமைதிப்படுத்தணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குலாம் பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு உலக அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா. 2வது இடத்துல வந்து சீனா இருக்கிறாங்க. 3வது இடத்துல வந்து ரஷ்யா இருக்குது. நாம் வந்து 12வது இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா. இந்தியாவில் முதல் வெள்ளை புலிகள் வளர்ப்பு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெள்ளை புலி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து அமைக்க போகிறாங்க. மத்திய பிரதேசம். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி. ஸோ இது கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது, இது வந்து திருக்குறள். ரைட்டா, இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக அந்த திருக்குறள். இப்போ நம்ம பிப்ரவரி தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்க தான் நிதி அமைச்சர். அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது இந்த குறளை வந்து ஒரு மேற்கோளை காட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குறளை மேற்கோளாக பட்ஜெட் அறிவிக்கும் போது சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த குறளை பற்றி ஏதாவது வந்து போட்டித் தேர்வில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குறளை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோல் நோக்கி வாழும் குடி. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம உயிர்கள் எல்லாமே வானத்தை நோக்கி இருக்கிறோம். அதாவது வானத்தை நோக்கி இருக்கிறோன்னா மழை பெஞ்சால் தான் இங்கே தாவரங்கள், செடி, கொடி, மனித உயிர்கள் எல்லாமே வந்து நம்ம உயிர் வாழ முடியும். ஸோ வந்து மழைன்றது ஒரு முக்கியமான ஒரு இது. ரைட்டா, எல்லாமே நம்ம வந்து எப்படா மழை பெய்யுன்னு காத்துட்ருப்போம். அது செடி, கொடி, எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான். அந்த மாதிரி மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. ஸோ மன்னவன்றது அவர் வந்து ஒரு சிறப்பாக ஆட்சி பண்ணுவார், அதை ஸ்கீம் ஏதாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க. புரியுதுங்களா. அரசாளக்கூடிய மன்னர்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வருவாங்க, நமக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி மக்கள் வந்து மன்னனை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த குறள் வந்து இருக்குது.
இந்த குறளை தான் வந்து நிதியமைச்சர் வந்து ஒரு மேற்கோளாக காட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இந்த குறளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, ஏதாவது புதுசாக ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா, வருவாய் எவ்வளோ கடன் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நியூஸ் பேப்பரில் ஒரு 2 பக்கத்துக்கே செய்தி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பட்ஜெட்டும் வரும்போது அதில் ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, பட்ஜெட்டில் வருமான வரி வந்து அந்த உச்சவரம்பு லிமிட் இருக்கும் இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது சார்ந்த ஒரு கேள்வி இருக்குது. 2021 வருமான வரி உச்சவரம்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம். ஸோ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, 12 லட்சம் கம்மியாக சம்பாதிக்கிறவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க தான் இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ரைட்டா? இதுக்கு முன்னாடி வந்து 7 லட்சமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை 12 லட்சமாக வந்து மாற்றிருக்காங்க. இது பட்ஜெட்டில் ஒரு 2 கொஸ்டின் பட்ஜெட் சம்மந்தமாக கேட்டிருக்கேன். இன்னும் நிறைய கேள்வி கேட்கணுன்னு கேட்டால் பட்ஜெட்டில் ஒரு 10-20 கேள்வியாவது கேட்கலாம். நீங்கள் பட்ஜெட்டை பற்றி முக்கியமான பாயிண்ட்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வியை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ஒரு டைப்பாக இருக்கும், பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமாக கடந்து போகிறதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் முக்கியமானதாக கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக குரூப் 2A மெயின்ஸில் என்ன கேட்டாங்க, முதலமைச்சரை வந்து தாயுமானவர் சொல்லி மக்கள் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு போட்டு தாயுமானவர்ன்ற ஒரு ஆப்ஷனை போட்டிருந்தாங்க. இங்கிலீஷில் வந்து ப்ராக்கெட் போட்டு தாயுள்ளம் கொண்டவர்ன்ற மாதிரி, அதுக்கு மதர் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் அது காலை உணவு திட்டத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அஃபீஷியல் ஆன்சருக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு இந்த கொஷினை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்போன்னு யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த நியூஸ் பேப்பருமே அது வரல. இது எங்கேயோ ஒரு இடத்துல காலை உணவு திட்டம், குழந்தைகள்லாம் வந்து பசி ஆத்துறாரு, தாயுள்ளம் கொண்டவர் ஒரு ஏன்னா குழந்தைக்கு பசி ஆத்துறாங்கன்னா தாய்கள் தான் நம்ம வந்து சொல்லுவோம். தாய் தான் பால் சோறுலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாயுள்ளம் கொண்டவர் அப்படின்ற மாதிரிலாம் செய்தி போட்டிருந்தாங்க. அப்புறம் சில திமுகவோட ஐடி விங்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் அங்கங்கே வந்து தாயுமானவர்ன்ற அந்த வார்த்தையை வந்து போட்டிருந்தாங்க. அதே வந்து ஒரு கொஷினை கேட்டிருந்தாங்க. ரைட்டா? பட் அதெல்லாம் ஒரு ப்ரூஃபை எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் வந்து அப்படியும் கேள்வி கேட்குறாங்க. ரைட்டா? அப்படி கேட்கும்பொழுது கண்டிப்பாக இந்த கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் எவ்வாறு அழைக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். அவரே சொல்லியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவரே சமீபத்தில் ரீசெண்டாக ஒரு யூடியூப்பு டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி என்னை மக்கள் வந்து இந்த மாதிரி அழைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரி அழைக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரில் ஒரு மொபைல் ஆப்பு கூட பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் மேபி இதே பேரில் இப்போ மு.க. ஸ்டாலினை மக்கள் அழைக்கிறாங்கன்னு அந்த வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தையில் இதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த பேரை வந்து பிராண்டாக வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேரை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான், சாதாரண ஒரு கொஷின் தான். ஆனால் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.